கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். தேவ பிரசன்னம் உங்களோடு இருப்பதாக. இந்த நாளிலும் உங்களோடு தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வாக்குத்தத்த வசனம் 1 பேதுரு 5வது அதிகாரம் 7வது வசனம். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது பேதுரு சபைகளுக்கு அநேக காரியங்களை சொல்லிக் கொண்டே வரும் பொழுது ஒரு அழுத்தமான வார்த்தையை சொல்றதாக நாம் இந்த இடத்திலே பார்க்கிறோம். உங்களுடைய கவலைகளை எல்லாவற்றையுமே அவர் மீது வைத்து விடுங்கள். ஏனென்றால் அவர் தான் நம்மை விசாரிக்கிறவர் என்று தெளிவாக சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே கவலைகள் இருக்கிறதா என்று கேட்டால், எல்லாருடைய வாழ்க்கையிலும் கவலைகள், பிரச்சனைகள் உண்டு. அதைத்தான் பேதுரு சொல்றாரு, உங்கள் கவலைகளை எல்லாம் யார் மீது வைக்கணுமாம்? கடவுள் மேல் வைக்க சொல்றதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று சொன்னார். ஆண்டவர் நமக்கு இளைப்பாறுதல் தருகிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய கவலைகளை மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். அவர் நம்மை விசாரிக்கும் தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற யாராவது உங்களை விசாரிக்க யாரும் இல்லையே என்ற ஏக்கத்தோடு, மனபாரத்தோடு இருக்கலாம். பிரியமானவர்களே, வேதத்திலே அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவர். அதனால உங்கள் கவலைகளை எல்லாம் அவரிடத்திலே ஒப்பு கொடுக்கும் போது அவர் ஏற்ற காலத்திலே நம்மை விசாரித்து ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். நம்மை படைத்த நம் கர்த்தர் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நாளும் நம்மை விசாரிக்கிறவராக இருக்கிறார். அப்படி என்றால் நம் மீது அவர் அக்கறை உள்ளவராக இருக்கிறார். நம் மீது இருக்கிற பிரச்சனை எதுவாக இருந்தாலும் வெறும் கடமைக்காக கேட்டுட்டு போகிறவர் அல்ல. உண்மையாக நம் மீது உள்ள அக்கறையின் நிமித்தம் நம்மை விசாரித்து நம் மீது அன்பு காட்டி தேவைகளை சந்தித்து நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, உங்களுடைய கவலைகள் எதுவாக இருந்தாலும் ஆண்டவருடைய பாதத்திலே இறக்கி வச்சுட்டு அவர் பார்த்து கொள்வாரு, அவர் பொறுப்படுத்திக் கொள்வாரு, அவர் உதவி செய்வாரு என்ற நம்பிக்கையோடு கூட உங்களுடைய ஒவ்வொரு நாளையும் சந்தோஷமாக வாழ ஆண்டவரோடு ஒப்பு கொடுத்து ஜெபித்து பழகுங்க. விசுவாசத்தை ஒருபோதும் இழந்து போகாதீர்கள். ஏற்ற காலத்திலே அவர் நம்மை விசாரித்து அற்புதங்களை செய்து அதிசயமாக நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல தகப்பனே, ஆண்டவரே, இதோ இந்த நாளின் காலை நேரத்திற்காக உமக்கு கோடா கொடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த ஒரு அருமையான நாளை காண கிருபை செய்தமைக்காக நன்றி தகப்பனே. இந்த நாளிலும் கூட உம்முடைய வசனத்தை தியானிக்கும்படியாக செய்த மேலான கிருபைக்காக நன்றி தகப்பனே. ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உம்முடைய பிள்ளைகளின் கவலைகளை, பாரத்தை நீக்கும் ஆண்டவரே. ஏனென்றால் நீர் விசாரிக்கிற தேவன், கரிசனை உள்ள தேவன். அவர்களை ஆற்றி தேற்றி ஆசீர்வதிப்பீராக. சுகமில்லாமல் வீடுகளிலும் ஆஸ்பத்திரிகளிலும் தவிக்கின்ற மக்கள் அநேகம் உண்டு ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய வல்லமையான கரம், ஆணியால் அடிக்கப்பட்ட கரம் அவர்கள் மீது இறங்குவதாக. டாக்டர்களால் கைவிடப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் சரி ஆண்டவரே, நீர் அவர்களை ஆற்றி தேற்றி நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து நீர் ஆசீர்வதிங்க தகப்பனே. உலகத்தில் அநேக பாடுகள், பிரச்சனைகள் உண்டு ஆண்டவரே. ஆனாலும் எங்களை விசாரிக்கிற தேவன் நீர் எங்களோடு இருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய கவலைகளை எல்லாம் உம்மீது வைத்து நாங்கள் ஜெபிக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் தாமே பெரிய காரியங்களை செய்யும் ஆண்டவரே. உம்மிடத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் நாதா. குறை குற்றம் யாவற்றையும் மன்னியும், ஆசீர்வதியும், பலப்படுத்தும். மிகுதியான நேரமும் கூட இருந்தல்லாம். இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகள் செய்கின்ற தொழில்கள், வேலைகள் எல்லாவற்றிலும் உம்முடைய கிருபை கூட இருந்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இந்த நாளிலும் கூட பிறந்த நாட்களை, திருமண நாட்களை கொண்டாடுகின்ற உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. புது வருடத்திலே பிரவேசிக்கின்றவர்கள் ஆண்டவரே, புதிய புதிய அனுபவங்களையும் புதிய ஆசீர்வாதங்களும் உம்முடைய கிருபையினாலே அவர்கள் பெற்று வாழ கிருபைத்தார். பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் பெரிய காரியங்களை செய்யும். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. மிகுதியான நேரமும் கூட இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.